தண்டவாள பராமரிப்பு காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 44 மின்சார ரயில் சேவைகள் ரத்து. கடைசி ரயிலில் பயணிக்க அலை மோதிய கூட்டம். மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பேருந்து நிலையத்தில் குவிந்த பயணிகள். சென்னை ஜிஎஸ்டி சாலைகள் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் மின்தடை இருக்காது என்று மின்வாரிய அதிகாரிகள் உறுதி. பள்ளி கல்லூரி தேர்வுகள் தொடங்கியதால் சீரான மின்சாரம் வழங்கவும் அறிவுறுத்தல். இலங்கை கடற்படை மற்றும் ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரைகளில் நிறுத்தம். நாளொன்றுக்கு 1 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு. நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை திமுக தொடங்கிவிட்டது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தென்முனையில் ஒலிக்கும் குரல் வடக்கிலும் எதிரொலிக்கட்டும் என சூளுரை. நடிகை ராஷ்மிகா மந்தனா பயணித்த விமானம் அவசரமாக தரையிறக்கம். ஆபத்தில் இருந்து உயிர் தப்பியதாக இன்ஸ்டாகிராமில் ராஷ்மிகா பதிவு. இங்கிலாந்திற்கு எதிரான 3வது டெஸ்டில் அஸ்வின் மீண்டும் களம் இறங்குகிறார். நாளை நடைபெறும் 4ஆம் நாள் ஆட்டத்தில் பங்கேற்பார் என பிசிசிஐ தகவல். நாடு முழுவதும் பூண்டு விலை பல மடங்கு உயர்ந்ததன் எதிரொலி. மத்திய பிரதேசத்தில் பூண்டு திருட்டை தடுக்க வயல்வெளிகளில் சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிப்பு. சேலத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் மீது மோசடி புகார் கூறிய ஒன்றிய செயலாளர் கட்சியில் இருந்து நீக்கம். மாவட்ட செயலாளர் 60 லட்சம் ரூபாய் ஏமாற்றி விட்டதாக புகார் கூறிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரின் பந்திப்போரா, துலைல் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. வீடுகள், சாலைகளில் மலை போல் குவிந்து கிடக்கும் பனிக்கட்டிகள். சென்னையில் கோட் படப்பிடிப்பு தளத்தில் ரசிகர்களை பார்த்து கையசைத்த விதை. ரசிகர்கள் ஆரவாரம் செய்யும் வீடியோ இணையத்தில் வைரல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.